பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். ஐசாயா சாப்டர் 53 verse 5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. He was pierced for our transgressions, he was crushed for our iniquities, the punishment that brought us peace was on him. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பா சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று. ஏன் தெரியுமா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்ம செய்கின்ற அக்கிரமங்களின் நிமித்தம் தான் அவர் அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் பாவங்கள் செய்கிறோம், அக்கிரமங்கள் செய்கிறோம், அப்படிதானே? நம்ம செய்கின்ற பாவங்கள், அக்கிரமங்கள், அந்த சாபங்களுக்கு நம்ம அந்த தண்டனையை நம்ம அனுபவிக்கணும், அந்த வேதனையை நம்ம அனுபவிக்கணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி தண்டனைகள், அந்த வேதனைகள்லாம் அனுபவிக்க கூடாது. நாம சந்தோஷமாக இருக்கணும், சமாதானத்தோட இருக்கணும் அப்படின்காக இயேசு சுவாமி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக காயப்பட்டு, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டு, அவர் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அன்பான ஒரு ஏசப்பா பாருங்களேன், நம்ம மேல அவ்வளோ ஒரு அன்பு. என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, என் பிள்ளைங்க அந்த பாவத்தினால, சாபத்தினால அவங்க அந்த வேதனையை அவங்க அனுபவிக்க கூடாது, என் பிள்ளைங்க சந்தோஷமே இல்லாம, சமாதானமே இல்லாம வாழக்கூடாது, அவங்க இந்த பாவத்தினால, அவங்க செய்த அக்கிரமங்களினால அவங்க அந்த தண்டனையை அவங்க அனுபவிச்சிடக்கூடாது. அதற்காக அவர் நமக்காக, என் பிள்ளைங்க இப்படி அனுபவிச்சிடக்கூடாது, அவங்க சந்தோஷமா இருக்கணும், சமாதானத்தோட இருக்கணும்னு நினைச்சு அவர் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப அவ்வளோ ஒரு அன்பான தேவன் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கும் அவர் நம்மளோட கூட இருக்கிறார். அவருடைய அன்பை இந்த நாள்ல நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. இந்த நாள்ல இருந்து நீங்க மனம் திரும்புங்க. எனக்காக ஏசப்பா இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காங்களே, எனக்காக அவர் காயப்பட்டாரே, எனக்காக அவர் நொறுக்கப்பட்டாரே, இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனி என் வாழ்க்கையில எனக்காக நான் வாழ மாட்டேன், இந்த ஒரு உலகப்பிரமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், நான் ஏசப்பாவுக்காக வாழ போறேன், என்னுடைய முழு அன்பையும் நான் ஏசப்பா கிட்ட நான் செலுத்த போறேன்னு சொல்லி இந்த நாள்ல நீங்க மனம் திரும்புங்க. இந்த நாள்ல ஏசப்பாவுக்காக வாழறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஏசப்பா மிகவும் சந்தோஷப்படுவார். நீங்க அவருக்காக வாழ அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என் பிள்ளைக்காக தான் நான் காயப்பட்டேன், என் பிள்ளைக்காக தான் நான் நொறுக்கப்பட்டேன், என் பிள்ளைக்காக தான் நான் சிலுவையில என்னை ஒப்பு கொடுத்தேன், இன்னைக்கு என் பிள்ளை எனக்காக வாழறதுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவர் சந்தோஷத்தோட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பாவுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. ஏசப்பா உங்களை உயர்த்தி உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா எங்க மேல இவ்வளோ ஒரு அன்பான தேவனாக நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, எனக்காக நீங்க எல்லாவற்றையும் நீங்க சகித்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் எனக்காக, எங்களுக்காக நீங்க சகித்து கொண்டீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னைக்கு நாங்க சந்தோஷமா சமாதானத்தோட இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவரே நீங்க தானப்பா. ஆண்டவரே, உங்களை மறந்து அநேக நாட்கள் நாங்க வாழ்ந்துட்டோம். இந்த நாள்ல தகப்பனே ஏசப்பா, நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், உமக்காக வாழறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்க மேல அதிகமான பாசம் வச்சிருக்கிறாங்க. அவரை மறந்துடாதீங்க. அவர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவர் பாதுகாத்து வழி நடத்துவார். God bless you. Have a peaceful day.